செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல ஜெஃப்ரின்னு ஒரு அப்பா இருந்தாராம். அந்த அப்பாவுக்கு சிம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருந்தானாமா. இந்த சிம் எப்படின்னா, என்ன யாரு சொன்னாலும் சரி ஒரே வெக்ஸ் சேட் ஆயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அப்படியே உடனே இந்த ஜெஃப்ரி அப்பா என்ன பண்ணுவாங்களா, அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுவாங்களா, அதை வந்து புரிய வைப்பாங்களாம். இப்படி இருக்க சிம் வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல அன்னைக்கு அவங்க கிளாஸ் மிஸ் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது, அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சிங்கிங் காம்படிஷன், சிங்கிங் நல்லா வருது, ஸோ சிங்கிங்கு, டிராயிங்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ நீங்களாம் என்ன பண்றீங்க, பேர் கொடுங்க, நான் வந்து அதை நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மிஸ் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஜாலி. உங்க ஸ்கூல்லயும் உங்க மிஸ் எல்லாம் அப்படி வந்து காம்படிஷனுக்கு நேம் எல்லாம் கொடுக்க சொன்னா நீங்களா எப்படி இருப்பீங்க? பயங்கர குஷியா எந்தவா இருப்பீங்க தானே? அதே மாதிரிதான் எல்லாருமே இந்த கிளாஸ் ரூம்ல இருக்காங்களா. இந்த சிம் அண்ணனும் ரொம்ப ஜாலியா இருக்காங்களா செல்லங்களா. உடனே இந்த சிம் அண்ணன் யோசிச்சாங்களா, நம்ம எதுல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க செல்லங்களா. யோசிச்சுட்டே இருக்கும்போது டிம் அண்ணா யோசிச்சாங்க, வா நம்ம கொஞ்சம் டிராயிங் வரைவோம்ல, அதனால நம்ம டிராயிங் காம்படிஷன்லயும் பேர் கொடுத்துடலாம், பிளஸ் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் நம்ம தான் ரன்னிங் ஓடுறோம் தானே, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ்லயும் நம்ம பேர் விட்டுக்கலாம். அப்ப இந்த அண்ணன் வந்து என்ன யோசிக்கிறாங்க, டிராயிங் காம்படிஷனுக்கு பேர் கொடுக்கறதுக்காக அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அண்ணன் யோசிச்சாங்க, நம்ம ரன்னிங் வரும்னு யோசிக்கிறோமே, நம்ம ரன்னிங் நல்லா ஓடுவோமா அப்படின்னு அந்த அண்ணன் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த அண்ணன், நம்ம வீட்டுலதான் கற்பாம்பூச்சி வருதே, கற்பாம்பூச்சியை கண்டா நமக்கு பயம், நம்ம எப்படி ஓடுறோம், அதை விடவா ஓடிட போறோம் அப்படின்னு இந்த டிம் அண்ணன் நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம வந்து ரன்னிங் ரேஸுக்கும் நம்ம வந்து டிராயிங் காம்படிஷனுக்கும் நம்ம பேர் கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த அண்ணன் டிசைட் பண்ணிட்டு மிஸ் கிட்ட போய் இந்த அண்ணன் வந்து நான் வந்து டிராயிங் காம்படிஷனுக்கு என் பேர் கொடுக்குறேன், அப்புறம் பிளஸ் என்னுடைய ரன்னிங் ரேஸ்லயும் நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மிஸ் வந்து டிம்ம வந்து பேர் கொடுத்தா, என்னது நீ டிராயிங் காம்படிஷன்லயா, நீயா, உனக்கு டிராயிங்கே வராது, நீ எப்படி டிராயிங் காம்படிஷன்ல பேர் கொடுக்கலாம் அப்படின்னு மிஸ் ஒரே ஹார்ஷா பேசுறாங்க. ரன்னிங் ரேஸா, ரன்னிங் ரேஸ் கூட உனக்கு ஓட தெரியாது, நீ எங்க ஓடுற, நீ ரன்னிங்னு ஓட சொன்னா நீ மெதுவா நடந்து போயிட்டு இருப்ப, ரன்னிங்ல எல்லாம் போய் பேர் கொடுக்க சொல்ற, உனக்கு தான் எதுவுமே வராதே, இதுல வராத ஒண்ணுக்கு எதுக்கு நீ வந்து பேர் கொடுக்குற, என்ன நீ அப்படின்னு சொல்லி அவனை ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க போல. அவனுக்கு ஒரே மனசு கஷ்டம் ஆயிடுச்சு செல்லாங்களா. மிஸ் வந்து அவனை கிளாஸ் ரூமுக்கு போய் சொல்லிட்டாங்க. உடனே இவனுக்கு ஒரே சேட் ஆயிடுச்சு, என்ன பண்றது, மிஸ் நம்மளை பார்த்து எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டாங்களே, ஒரு டிராயிங்லயாவது நம்ம பேரை சேர்த்திருக்கலாம், டிராயிங்லயும் நம்ம பேர் சேர்த்துல, ரன்னிங் ரேஸ்லயாவது நம்ம பேர் சேர்த்திருக்கலாம், அதுலயும் நம்ம பேர் சேர்த்து, நம்ம தான் நம்ம வீட்டுல கற்பம்பூச்சி வந்து எப்படி உளுந்தடிச்சு ஓடுறோம், இந்த மிஸ்ஸுக்கு அதெல்லாம் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது, நம்மள சேர்த்திக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு டிம்முக்கு ஒரே டென்ஷன் செல்லங்களா. உடனே வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஒரே அவனுக்கு துக்கமா இருந்துருச்சு செல்லாங்களா. அப்புறம் எப்படா சாயந்தரம் ஆகும் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லலான்னு டிம் ஒரே யோசிச்சுட்டே சாயந்தரம் ஆச்சு, குடு குடுன்னு வீட்டுக்கு போறாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இந்த மாதிரி மிஸ் இன்னைக்கு என்னை பார்த்து நீ இந்த மாதிரி காம்படிஷன்லாம் உங்க ஸ்கூல்ல நம்ம கிளாஸ்ல இருக்கு, நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ உங்க நேம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் நேம் கொடுத்தேன், ஆனா மிஸ் கிட்ட நான் போய் நேம் கொடுக்க போனப்போ மிஸ் என்னை பார்த்து, உனக்கு டிராயிங்கே சரியா வராது, நீ ஓடவும் மாட்ட, நீ வந்து இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துட்டேன்னு என்னை ரொம்ப கண்டபடி பேசிட்டாங்க, என்னை யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு என்னை திட்டாங்கப்பா அப்படின்னு டிம்முக்கு ஒரே கவலை செல்லங்களா. டிம்மு ஒரே கவலையோட அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாக்கு என்ன, நம்ம பையனுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு டிம்ம என்ன பண்ணாரு, போய் பீரோல இருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. இந்த டிம் போய் என்ன பண்ண, அப்படி பீரோவை திறந்து அங்க ஒரு ஸ்டோன் இருந்தது எடுத்துட்டு வந்தாரு. இந்த அப்பா என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்டோனை கொண்டு போய் நம்ம தெருமுனையில ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த ஸ்டோனை கொடு, அவங்க இந்த ஸ்டோன் என்ன விலைன்னு கேட்டாங்கன்னா நீ இப்படி மட்டும் காமி அப்படின்னு டிம்மோட அப்பா சொன்னாங்க. உடனே இந்த டிம்மும் என்ன பண்ணனா, அப்பா சொன்ன மாதிரியே அந்த ஸ்டோனை எடுத்துட்டு போய் தெருமுனையில இருக்கிற பாட்டி கிட்ட அந்த ஸ்டோனை கொடுத்தார். பாட்டி அதை வாங்கி இப்படி இப்படின்னு பார்த்தாங்க செல்லங்களா. பார்த்துட்டு இது எவ்வளவு ரூபாய்க்கு
நீ தருவ அப்படின்னு கேட்டோடனே இந்த டிம் இப்படின்னு சொன்னானா. இப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டி, ஓ சரி ஓகே நான் 2000 வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி 2000 சொல்லியிருக்காங்க செல்லங்களா. உடனே இந்த டிம் என்ன பண்ணா அவங்க அப்பா கிட்ட, ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பி கொடுத்துடக்கூடாது, நீ வந்து அந்த ரேட்டை என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த டிம் ஓடி வந்து, அப்பா அந்த பாட்டி 2000 கேட்குறாங்க இது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ உடனே சரி இதை கொண்டு போய் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மியூசியம் கிட்ட கொண்டு போ, அந்த மியூசியத்துக்கு முன்னாடி நில்லு, யாராவது உங்ககிட்ட இது வந்து கேட்டாங்கன்னா இப்படின்னு காமினா. உடனே இவனும் மியூசியத்துக்கு போயிருக்கான். மியூசியத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நின்று இதை காமிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு அங்கிள் வந்திருக்காங்க. அந்த அங்கிள் கிட்ட வந்து அந்த அங்கிள் வந்து டிம் கிட்ட அத ஸ்டோனை வாங்கி நல்லா பாக்குறாரு. பார்த்துட்டு இது எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த அங்கிள் கிட்ட இவன் என்ன பண்ணிருக்கா இப்படின்னு காமிச்சிருக்கா. உடனே அந்த அங்கிள், சரிப்பா நான் 2 lakhs இது வாங்கிக்கிறேன் அப்படின்னா. உடனே என்னாச்சு, டிம் குடு குடுன்னு ஓடி வந்து சேம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா இங்க ஒரு அங்கிள் வந்தாரு, இந்த ஸ்டோனை வாங்கி பார்த்தாரு, அவரு 2 lakhs கேட்கிறாருப்பா அப்படின்னா. அப்படியாப்பா, சரிப்பா இப்ப நீ என்ன பண்ற, இதை கொண்டு போய் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொடு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இந்த டிம்மு ஜுவல்லரி ஷாப்புக்கு போறா. அப்படி ஜுவல்லரி ஷாப்புக்கு போனோடனே அந்த ஜுவல்லரி ஓனர் இருப்பார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கான். கொடுத்த உடனே என்ன ஆகுது, அந்த ஜுவல்லரி ஓனர் வந்து அந்த ஸ்டோனை வாங்கி பாக்குறாரு. நல்லா பார்த்து, நீங்க ஜுவல்லரி ஷாப்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க இந்த லைட் அடிச்சு நல்லா இப்படி வச்சு என்னென்னமோ வச்செல்லாம் பார்ப்பாங்களே செல்லுங்களா, அந்த மாதிரி அந்த அங்கிளும் பாக்குறாங்க. பார்த்தோன்னே வாவ் சோ பியூட்டிஃபுல், சோ ஷைனிங், வாவ் என்ன அழகா இருக்கு, இதத்தான் நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டே இருந்தேன், சோ ப்ரெஷியஸ் ஸ்டோன், இது எங்க கிடைச்சது தம்பி இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன், இது எனக்கு கொடுத்துரு இந்த ஸ்டோனை அப்படின்னு டிம் கிட்ட அந்த ஓனர் வந்து சொல்றாரு, ஜுவல்லரி ஓனர். உடனே டிம் கிட்ட அந்த ஓனர், இது எவ்வளவு ரூபானா நீ கொடுப்ப அப்படின்னு கேட்கிறான். டிம் என்ன பண்றான், அதே மாதிரி இப்படி காமிக்கிற. அப்படி உடனே இந்த ஓனர் என்ன சொல்றாரு, ஓகே நான் அது 2 crores நான் அது வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஓனர் சொல்றாரு. ஏன்னா அது ரொம்ப ப்ரெஷியஸான ஸ்டோனுன்னு யாருக்கு தெரியுது, அவருக்கு தான் தெரியுது. உடனே 2 crores வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். உடனே இந்த டிம் அவர்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு நேரா அவங்க அப்பா கிட்ட போறான்னு சொல்லுங்களா. அவங்க அப்பா கிட்ட போன உடனே அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி ஜுவல்லரியில நான் கொண்டு போய் கொடுத்தேன், அவரு வந்து இதை பார்த்து 2 crores வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த ஸ்டோனை வாங்கி வச்சுட்டு டிம்ம போய் பைபிள் எடுத்துட்டு வர சொல்றாரு. பைபிள் எடுத்துட்டு வந்த உடனே டிம்ம பைபிள்ல ஒரு வசனத்தை படிக்க சொல்றாரு. என்ன வசனம் தெரியுமா, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் அப்படின்னு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை பார்த்த உடனே டிம்முக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் டிம்முக்கு அந்த வசனத்தோட அர்த்தம் புரியல. உடனே அவங்க அப்பாவை பாக்குற. அப்படி உடனே அவங்க அப்பா டிம்முக்கு என்ன சொல்லித்தர அப்படின்னா, அந்த ஸ்டோனை கையில எடுத்து, நீ இந்த ஸ்டோனை கொண்டு போய் பாட்டி கிட்ட கொடுத்த, பாட்டி என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது பாட்டி அதோட மதிப்பு 2000 தான் அப்படின்னு பாட்டி என்ன சொல்றாங்க, 2000 வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அதே ஸ்டோனை நீ கொண்டு போய் மியூசியம் முன்னாடி வச்ச, அங்க இருக்கிறவருக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்டோனை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால 2 lakhs சொன்னாரு. நீ அதே ஸ்டோனை தான் கொண்டு போய் எங்க கொடுத்த, ஜுவல்லரி மேன்ட்ட கொடுத்த, அவருக்கு தான் அதோட ரியல் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் அது 2 crores வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஒரே கல்லு தான், ஆனா அதுல எவ்வளோ யார் யார் கையில் அது இருக்கோ அவங்களுக்கு தெரிஞ்ச அதோட வேல்யூ தான் உன்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி தான் டிம், உன்னோட வேல்யூ இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஏசப்பாக்கு மட்டும்தான், அவனை படைத்தவருக்கு மட்டும்தான் அதோட வேல்யூ என்னன்னு புரியும். அதனால நீ இதை குறித்து நீ கவலையே படாத டிம். நீ உன்னை யாராவது யூஸ்லெஸ், உன்னை வந்து நீ எதுக்கும் உதவ மாட்ட அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏசப்பா பாரு உனக்கு எவ்வளோ ஒரு அழகான வார்த்தையை கொடுத்துருக்காரு, இந்த வார்த்தைய நீ இருதயத்துல வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. உடனே டிம்முக்கு, ஓ நான் வந்து ஜீசஸோட கையில அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கனா, என்ன ஒரு ப்ரெஷியஸான வேர்டு இல்லை அப்படின்னு
டிம்முக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க மிஸ் என்ன சொன்னாங்கன்றதே டிம்முக்கு மறந்து போச்சு. ஏன்னா டிம்முக்குள்ளார இப்ப யாரு இருக்கா? ஏசப்பா வந்தாச்சு. ஏசப்பா அவனை என்ன சொல்லியிருக்காரு? நீ என் கையில அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருப்பேன்னு சொன்னனால டிம்முக்கு நான் ஏசப்பா கையிலே அப்படி இருக்கேன் அப்படின்னு டிம்முக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு செல்லங்களா. என் அன்பு செல்லங்களா, நீங்க கூடயும் யாராவது உங்களை பார்த்து நீ யூஸ்லெஸ், நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டே வர மாட்ட, நீ இதெல்லாம் கரெக்டாவே பண்ண மாட்ட அப்படின்னு உன்னை பார்த்து யாராவது சொல்றாங்களா? நீ அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறியா என் அன்பு செல்லங்களா? இனிமேலு நீ அதுக்கு வருத்தப்படாத செல்லம். உனக்காக ஏசப்பா ஏசாயா 62:3 கொடுத்திருக்காரு. இந்த வசனத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. சரியா செல்லங்களா? நீ அந்த வசனத்தை இறுக பிடிச்சிட்டீன்னா ஏசப்பா உன்னை ஒரு காலம் கைவிடவே மாட்டாங்க. உன்னை எப்படி பார்த்துக்குவாங்க? அவருடைய கையில நீ அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்ப செல்லம். இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? அக்கா கூட சேர்ந்து நீயும் வாசிக்கிறியா? படிக்கலாமா? அக்கா ஃபர்ஸ்ட் சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. சொல்லலாமா செல்லங்களா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். சூப்பரா இருக்கா வசனம்? ஓகே செல்லங்களா, இந்த வசனம் எங்க இருக்கு? ஏசாயா 62:3. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏசாயா 62:3. சூப்பரா இருக்குல்ல இந்த வசனம்? இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க செல்லங்களா. உங்களை யாரு இனிமேல் உங்களை பார்த்து சொன்னாலும் எங்க ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஏசாயா 62:3 என்னை பார்த்து நான் அவருடைய கரத்துல ராஜ கிரீடமும் அலங்காரமான எப்படி இருப்பேன்? கரெக்ட். அழகா கற்பூரம் மாதிரி டான பிடிச்சிட்டீங்களே நீங்க. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட நீங்க சொல்லுங்க. சரியா? அக்கா நாளைக்கு 8 o'clock உங்களை பாக்குறேன். ஓகேவா செல்லங்களா? பாய், குட் நைட்.